மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்கார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும் வகையில் நடப்பாண்டில் மூலதன செலவுக்கான ஒதுக்கீடு 10% உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒடிசா, தமிழகம் இடையே புதிய நீர்வழிப்பாதை, பழவேற்காடு ஏரியில் சுற்றுலாவை மேம்படுத்த பறவைகளை பார்வையிடும் மையங்கள், முந்திரி உற்பத்திக்கு பல திட்டங்கள், ஜவுளித்துறை ஊக்குவிக்கும் திட்டங்கள், ஆதிச்சநல்லூரில் காலச்சர மையம் உள்ளிட்ட அறிவிப்புகள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கார். கைத்தறித்துறையை மேம்படுத்துவதற்கான கைத்தறி திட்டம், வேளாண் துறைக்கு கூடுதல் நிதி போன்ற அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்றும் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசின் நேரடி வரி வருவாயில் 41% பகிர்ந்து அளிக்கப்படும் என்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் 50% உயர்த்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு.